ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது பயிற்சிக்காக பை அண்ட் செல் பரிந்துரைக்காக கிடையாது. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா மிட் கேப் எக்ஸ்பைரி. ஸோ ஐவி வந்து பேலன்ஸாக இல்லை. கால் சைடில் ஒரு 13, ஃபுட் சைடில் 19 இருக்கு. ஸோ மிட் கேப்பில் ட்ரேட் பண்ணவங்க கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்க. காலையில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணோனையுமே டைம் தனியாக பிரிச்சுக்குங்க. 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், 9:15லேருந்து 11 மணி வரைக்கும், 11லேருந்து 12:30 1 மணி வரைக்கும், 1லேருந்து 3 மணி வரைக்கும் அப்படி தனியாக பிரிச்சுட்டு ஐவி வந்து அந்த டைமில் என்னென்ன மூவ்மெண்ட் வருதுன்னு பாருங்க. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 10 மணிக்கு ஐவி வந்து ஒரு 8, 9 வந்துருச்சுன்னா மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி புரிஞ்சுக்குங்க. மிட் கேப் மட்டும் இல்லை, நிஃப்டியோடது ப்ளஸ் பின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட ஐவி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. அது பர்டிகுலர் எக்ஸ்பீரி அப்போ அந்த அவுட் ஆஃப் மணியில் எடுத்து வச்சுட்டு அமௌண்ட் எல்லாம் நிறைய லூஸ் பண்ணிடாதீங்க. ஐவி வந்து இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டுக்கு. ஐவி வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கோ ஸோ அதை பொறுத்து தான் அந்த மொமெண்டம் நடக்கு. ஐவி குறைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அங்கே மொமெண்டம் இருக்காது. அதே இடத்துல இருந்தாலும் மொமெண்டம் வராது. ஸோ அதனால ஒவ்வொரு எக்ஸ்பைரி டேக்குமே ஒவ்வொரு ஸ்கிரிப்ட், ஒவ்வொரு இண்டெக்ஸ் நீங்கள் பண்ணுறப்போ ஐவி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக நீங்கள் பாருங்க. பார்க்குறப்ப அது எப்படி குறையுது, கூடுறப்போ மார்க்கெட்டில் என்ன மூவ்மெண்ட் வருது, குறையிறப்ப என்ன மூவ்மெண்ட் வருது அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. பட் ஐவி வந்து கம்மியாக இருக்கிறப்போ பை பண்ணுறது அவ்வளவு அட்வைசபிள் இல்லை. ஸோ நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது நீங்கள் உங்களோட புரிதலுக்கு எடுத்துக்கோங்க. வாங்க பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான லெவல்ஸ் நம்ம பார்ப்போம். ஸ்பாட்டோட க்ளோசிங் 51,350. ஃபியூச்சரோட க்ளோசிங் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் அப்டேட் பண்ணல, அதனால லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிறோம் 51,420. ஸோ 70 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்கு. ஏடிஎம் ரேஞ்சுக்கு வந்து வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆப்ஷன் செயின், பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் 51,300 தான் சேம் ப்ரைஸாக இருக்கு. புட் சைடில் 364, கால் சைடில் 375 இருக்கு. ஸோ வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்கோ அங்கே தான் ப்ரைஸ் வந்து சேமாக இருக்கும். ஏடிஎம்மோட ரேஞ்ச் வந்து நம்ம வீக்லி ஃபியூச்சர் வச்சு தான் செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த ஏடிஎம் ரேஞ்ச் எப்படி செலக்ட் பண்ணுறோம்னா அந்த வீக்லி ஃபீச்சர்ஸ் எங்கே இருக்கோ அந்த வீக்லி ஃபீச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரெண்டு புட் சைட்லையும் கால் சைட்லையும் சேம் ப்ரைஸ் எங்கே இருக்கோ அதுதான் வீக்லி ஃபியூச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா 51,300 வந்து இதில் ஒரு சேமான ஒரு 5-6 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்குது. கால் சைடில் 375, புட் சைடில் 364 இருக்குது. ஸோ 51,300 ஏடிஎம்மாக நம்ம எடுத்துக்கலாம். $51,300 புட்டோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்டேட் பண்ணல. ஸோ அதனால் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா க்ளோசிங் ப்ரைஸ் நான் அப்டேட் பண்ணல. புட்டோட க்ளோசிங் வந்து 364, ரவுண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். காலோட க்ளோசிங் 375, 52,100, 51,700, 51,300, 51,000, 50,600, 52,100, 52,100 காலோட க்ளோசிங் வந்து 100 ரூபா. புட்டோட க்ளோசிங் 896 ரூபா. 51,700 காலோட க்ளோசிங் 204 ரூபா. புட்டோட க்ளோசிங் 584 ரூபா. க்ளோசிங் நான் சொல்றது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸு 51,000. புட்டோட லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 240. காலோட எல்டிபி 548.95, 549 ரவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம். 50,600 புட்டோட எல்டிபி 132 ரூபா. காலோட எல்டிபி 835 ரூபா.
பேங்க் நிஃப்டியோடது. நாளைக்கான ரெசிஸ்டன்ட் 3 வந்து 52,089, ரெசிஸ்டன்ட் 2 51,725, ரெசிஸ்டன்ட் 1 வந்து 51,535, சப்போர்ட் 1 51,141, சப்போர்ட் 2 50,986, சப்போர்ட் 3 50,611. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பயிற்சி வீடியோ போட்டுட்ருக்கேன். பார்ட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல்லாமே ஆப்ஷன் பையருக்கான பயிற்சி தான். ஸோ யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பையிங் மட்டுமே பண்ணி சம்பாதிக்க முடியும்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு வந்து பிளேலிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்க பயிற்சி வீடியோ இருக்குது, 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அது இல்லாமல் டிமேட் அக்கௌண்ட் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா அலைஸ் ப்ளூவோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.